வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இனிதே வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நீட் கவுன்சிலிங் லேட்டாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு ஃபினான்சியலாக, ஒரு சிலருக்கு மென்டலாக, ஒரு சிலருக்கு கேரியரில் என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இதை ஃபோனில் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, ஒரு சகோதரன் மாதிரி நினச்சி என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ரிவீல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு நம்முடைய வியூவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க பேர் சௌத்தா மங்கேஷ்கர்னு போட்டிருக்கு. ஸோ இதில் அவங்க இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை தெளிவாக தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் என்னோடய பையன் படிக்கிறான். நான் கிட்டத்தட்ட 1.98, அதாவது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் நான் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக போயிட்டு நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன். இப்போ நான் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்காக கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது, வேணால் வித்ட்ராயல் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்டை விலகிக்கிறீங்க காலேஜிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துரும். மேலும் அதற்குரிய பணம், நீங்கள் கட்டின பணம் எதையுமே திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பையன் எம்பிசி கோட்டாவில் 561 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட எனக்கு டாக்டர் சீட் கன்ஃபார்ம்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா 1 இயர் கேஸ் வேறு ஒரு நிலுவையில் இருக்குது, அதுவும் ஒரு சரியான முடிவு தெரியாததுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நாங்கள் ரொம்பவே மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி உருக்கமாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய இங்கிலீஷில் தானே எழுதியிருக்காங்க. ஸோ எந்த விதமான பிழையும் இல்லாமல் கிராமட்டிக்கலாக அருமையாக எழுதியிருக்காங்க. இதுலேருந்து தெரியுது இவங்க நல்லா படித்தவங்க. ஸோ இவங்களுக்கே நல்லா படித்த, ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, கிராமத்திலேருந்து வெறும் யூடிபியோ எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு சரி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு போல் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்க மாணவனோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக முதல்வரையா நான் உங்களுக்கு நேரடியாகவும் கடிதம் எழுதியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னு தெரிலங்கய்யா. ஸோ அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது செய்யுங்க. தயவுசெய்து இன்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. சப்போஸ் நீட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபீஸ் கட்டியிருந்தால் ஏதோ கொஞ்சமாக கூட பிடிச்சிட்டு கூட மிச்சத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடச்சிச்சின்னா ஒரு 2 லட்ச ரூபாயை இந்த இதுக்காண்டி இழக்க முடியாது இல்லைங்களே. அதனால் தயவுசெய்து இது நீங்கள் ஒரு தகப்பனாக உங்களுக்கு இந்த வழி உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஃபினான்சியலாக ஒர்த்தானவங்கன்னு தெரியல. பட் எங்களை மாதிரி ரொம்ப மிடில் கிளாஸ் அல்லது பிலோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதனால் டாக்டரே வேணான்னு சொல்லி கூட முடிவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்காக நிறைய சீட்ஸை ஒதுக்குனீங்க, புது காலேஜோட அப்ரூவலுக்காக பயங்கரமாக அலைஞ்சு கஷ்டப்பட்டீங்க. எங்களுக்காக கடைசியாக எந்த உதவியும் செய்யுங்களா? வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.